காலைதோறும் புதியவை. கீழ்ப்படிய பயிற்சி தருகிற தேவன். ஜனவரி 21. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாத்ராகமம் 20:12. பெற்றோரை கனம் பண்ணுதல் என்பது மகிழ்ச்சியான குடும்பங்களும் நல்ல சமுதாயமும் உருவாவதற்கான தேவ திட்டமாகும். வலுவான பாசத்தால் குடும்பங்கள் வலுவாகின்றன. வலுவான குடும்பங்களால் வலுவான தேசம் உருவாக்குகின்றது. வீட்டில் கீழ்ப்படிய பயிற்சி இருந்தால் பெரியவர்களுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிவார்கள். புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கவும் தீங்கிலிருந்து தப்பிக்கவும் அது உதவும். 1800களில் இறுதியில் ஆப்பிரிக்காவில் கபு என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் லைபீரியாவில் ஒரு பழங்குடி தலைவரின் மகன். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன். 14 வயதில் எதிரி பழங்குடியினர் அவனை பிடித்து சென்று விட்டனர். தினமும் அடித்து வேலை வாங்கினார்கள். ஆனால் கபு தன் பெற்றோர் கற்றுக் கொடுத்த பாடங்களை மறக்கவே இல்லை. ஒரு நாள் அவனை எதிரிகள் அடிக்க வந்தபோது திடீரென ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. ஓடு கபு ஓடு என்ற குரல் கேட்டது. அவன் தயக்கமின்றி அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்தான். அங்கிருந்து தப்பிவிட்டான். அவனை கிறிஸ்துவ பணியாளர்கள் சந்தித்தார்கள். தன்னை மீட்டது இயேசுதான் என்று அவன் இப்போது நம்புகிறான். கபு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாமுவேல் மோரிஸ் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டான். சாமுவேல் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிய பழகியிருந்ததால் அவன் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். பின்னர் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சிறு வயதில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வந்ததால் பின்னர் மூத்தோருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். நம்மை நேசித்து வழிநடத்துகிற பெற்றோர், ஆசிரியர், மூத்தோர் ஆகியோருக்கு கீழ்ப்படிவதை நாம் கற்றுக்கொள்ளும்போது தேவனுக்கும் கீழ்ப்படிவோம். ஏனெனில் கீழ்ப்படிதல் நமக்கு பழக்கமாகிவிடும். பெற்றோரை கனம் பண்ணுதல் என்பது வெறும் கீழ்ப்படிதல் மட்டுமல்ல, அவர்களை அன்போடும் மரியாதையோடும் அக்கறையோடும் நடத்துவதாகும். ஏனெனில் அவர்கள் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். குழந்தை பருவத்தில் நமக்கு நாமே எதுவும் செய்து கொள்ள முடியாது. அவர்கள்தாம் உதவி இருப்பார்கள். நாம் குழந்தைகளாக இருக்கும்போது மட்டுமல்ல, நாம் பெரியவர்கள் ஆன பிறகும் நாம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். பெற்றோரின் இடத்தில் வேறு யாராவது இருந்தால் அவர்களை அவர் கனம் பண்ண வேண்டும். நம் பிள்ளைகள் நம்மை கனம் பண்ணுவார்கள். ஜெபம். பிதாவே, எங்கள் பெற்றோர் மூலம் நீர் எங்களை வளர்த்தீர். எப்பொழுதும் அவர்களை கனம் பண்ண உதவி செய்யும். ஆமேன்.